கோவையில் பிளிப்கார்ட் நிறுவன கிடங்கில் காலாவதியான 278 கிலோ பேரீச்சை பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் தென்னிலவன் வழங்க கேட்போம். தென்னிலவன், இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக. அதாவது கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் டெலிவரி நிறுவனத்தின் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வின் போது கிடங்கில் இருந்த ஒரு பகுதியில கிட்டத்தட்ட காலாவதியான பேரிச்சம்பழங்கள் பெட்டி பெட்டியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதிலும் பாத்தீங்கன்னா கடந்த மே 19ஆம் தேதியே அந்த பேரிச்சம்பழங்கள் அனைத்தும் காலாவதியான நிலையில கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அந்த பேரிச்சம்பழங்கள் அனைத்தும் அந்த டெலிவரி நிறுவனத்தின் கிடங்கிலேயே வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக அந்த பேரிச்சம்பழங்கள் கிட்டத்தட்ட 278 கிலோ பேரிச்சம்பழங்கள் முழுமையாக நோய் எதிர்ப்பு அந்த திரவியங்கள் கொண்டு முற்றிலுமாக அந்த பேரிச்சம்பழங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2 மாத காலம் வரை அந்த காலாவதியான பேரிச்சம்பழங்களை எதற்காக அந்த கிடங்கில் வைத்திருந்தார்கள் என்பது குறித்து விளக்கம் கேட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக அந்த நிறுவனத்திற்கு தற்போது நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவ்வாறு அந்த காலாவதியான பொருட்கள் வைத்திருந்தாலும் கூட அந்த அறிவிப்பு பலகையானது அங்க வைத்திருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடுகளையும் அந்த நிறுவனம் மீறி இருப்பதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்சமயம் அந்த காலாவதியான பொருட்களை கிட்டத்தட்ட 2 மாத காலம் உள்ளேயே வைத்திருந்ததற்கான காரணம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த நிறுவனம் அந்த உணவு தர சான்றிதழ் அந்த லைசன்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்ற ஆய்வு மேற்கொண்ட போது அதற்கான அந்த லைசன்ஸ் வைத்திருந்தாலும் காலாவதியான பொருட்களை வைத்திருந்ததற்கான தற்போது நோட்டீஸ் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 278 கிலோ பேரிச்சம்பழங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.